ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஒரு பையிங் ஸ்ட்ரெச் போயிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு செல்லிங் வந்துட்டு டேலோ ஹோல்ட் ஆயிருந்தது. ஹோல்ட் ஆகிட்டு மோடி எம் பேட்டர்ன் மாதிரி செல்லிங் வந்துட்டு டேலோ கிட்ட மோடி ஹோல்ட் ஆகிட்டு ரெண்டே கேண்டில் சடனாக செல்லிங் போயிட்டு ஸ்பைக் போயிட்டு அப்புறம் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு மதியானம் 12 மணிலேருந்து ஈவினிங் 3:30 வரையுமே பார்த்திங்கன்னா சைட்வேஸ்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கான மார்க்கெட். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேண்டில் மட்டும்தான் நல்ல ஒரு ட்ரேடுக்கு மொமெண்டம் கொடுத்துருந்தது. இன்னைக்கு என்னோட ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு செல் பண்ணியிருந்தேன். பட் என்னால் டார்கெட்ஸ் புக் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் மொமெண்டம்னால கொஞ்சம் இன்றைக்கி என்னோட டார்கெட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இருக்க மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சடன் ஸ்பைக்ஸ் நிறையவே தருது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ப்ராப்பராக போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நாளைக்கான மார்க்கெட் எப்படி வந்து போக போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணலாம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46,575. ஓகேங்களா, 46,575. ஓகேங்களா, நம்ம வந்துட்டு எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. ஓகேங்களா, வெர்ஜின் சிபிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல மேலே வந்து வெர்ஜின் சிபிஆர் உங்களுக்கு இருக்குது. என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா 46,800, 46,800லேருந்து 900 வரைக்கும் ஒரு நேரோ வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு இருக்குது. அப்புறம் 575 வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம என்னவா மார்க் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நாளைக்கான சிபிஆராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது ட்ரேடிங் வியூ ஆப்பு. அதில் தான் நான் வந்துட்டு இது இந்த சார்ட்ஸ் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அதில் தான் என்னோட பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ட்ரேடிங் வியூ வந்துட்டு உங்களுக்கு வேணால் நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணி ட்ரேடிங் வியூ வந்துடும். அதில் லாகின் பண்ணிக்கோங்க, சைன் அப் பண்ணி. இப்போ நாளைக்கான மார்க்கெட் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி ஒன் டேல பாருங்கள் 2 பாசிட்டிவ் கேண்டில் வந்து எக்ஸாக்டாக எங்கே மார்க்கெட் பையிங் மொமெண்டம் கொடுத்ததோ அங்கேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. நான் வந்து இது ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ப்ரீவியஸ் டே ஹை வந்து ஆரஞ்சு கலர், நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்ப்போம். ப்ரீவியஸ் டே லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல ஸ்பைக் அடிச்சிருக்கு 46,000. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டை இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ் கம் சிபிஆர் இந்த லைனை வந்துட்டு அதுக்கப்புறம் வீக்லியோட பீவர்ட்ஸும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் ஹோல்ட் பண்ணுது, டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போடுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு பையிங் ட்ரேட் எடுக்கிறது பெட்டர்னு நான் சொல்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட டார்கெட்ஸ் வந்து இந்த சிபிஆர் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அகெயின் இந்த சிபிஆர்ட்ட எப்படி ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் பிரேக் அவுட் தரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா, 47,200, 300 வரைக்கும் போகலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸாக இந்த லெவல்ஸை வந்துட்டு ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. எந்த லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 46,700 லெவல்ஸை வந்துட்டு மார்க்கெட் கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ண போயிட்டுருக்கு. ஸோ கேப் அப்போ ஃப்ளாட்டோ ஆகி இந்த இடத்துல டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தா பையிங் ட்ரேடுக்கு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஓகேங்களா, சப்போஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எடுத்தோடனே எந்த ஒரு பையிங்க்கும் ஒரு சான்ஸ் தராமல் எடுத்தோடனே மார்க்கெட் வந்துட்டு மேலே வந்துட்டு போயிட்டு இந்த வெர்ஜின் சிபிஆரை கிராஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்தா கூட உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் செல்லிங் ப்ரைஸ் ஆக்ஷன் வரலாம். பட் பேசிக்காக வந்து டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரேட்க்கு ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ளாட்டாவோ கேப் அப் ஆகி இந்த இதுலேருந்து வெர்ஜின் சிபிஆர்லேருந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து ஃபஸ்ட் கேண்ட்லேயே உங்களுக்கு வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அது பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா 46,309, 300 அந்த லெவலில் வந்து கேப் டவுன் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து எடுத்த ஸ்ட்ரெச்சுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் போயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு 2 டைப் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கேயும் நடக்கலாம். கேப் டவுன் ஆனால் எய்தர் வந்துட்டு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷனும் போகலாம், அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு புல் பேக் சடனாக கேப் டவுன், அதாவது இங்கேருந்து ஃபஸ்ட் நெகட்டிவ் கேண்டில் வந்துட்டு செகண்ட் உடனே க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக செல்லிங் வந்து 46,000 வரைக்கும் கூட வரலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு ஸ்பைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கேண்டிலில் அந்த லோவை வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் போகும். ஓகேங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடி நாட்களில் போய் பாருங்கள், ஸ்பைக் வந்த கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த
நாள் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸ்பைக் எங்கெல்லாம் போட்டிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கேயாவது ஸ்பைக் போட்டிருக்கு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் அந்த ஸ்பைக்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் போகும். இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய ஸ்பைக் போட்டிருந்தது, அடுத்த நாள் பாருங்கள் ஸ்பைக்கை டெஸ்ட் பண்ணும். அதே தான் இன்றைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பைக் போட்டிருக்கு. ஸோ நாளைக்கு டெஸ்டிங்க்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் எந்த டைமில் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ எடுத்தோன்னே செல்லிங் பையிங் எதையுமே கான்ஃபிடென்ட்டாக நாளைக்கான மார்க்கெட்டில் சொல்ல முடியாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எல்லாமே மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆகி தான் இருக்குது. ஏன்னா பாருங்கள், இந்த 2 நாளாகவே வந்துட்டு சார்ட்டை கிளியர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் அனாலிசிஸ் வேகாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஸ்டில் நீங்கள் கிளியராக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த 2 ரேஞ்ச்குள்ளேயே இருக்குது. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்குள்ளேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு எல்லா ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டையும் மல்டிபிள் டைம் டெஸ்ட் பண்ணியும் இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், இந்த இடத்துலையே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது தான், ஃப்ளாட்டாக இந்த இடத்துக்குள்ளே ஃப்ளாட்டாகவும் கேப்பப்பாகவும் ஓப்பன் ஆகுதுன்னா வெர்ஜின் சிபிஆர் வரைக்கும் உங்களோட டார்கெட் இருக்கணும், பையிங் டார்கெட். சப்போஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகுதுனாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவலை ஹோல்ட் பண்ணி பையிங் கொடுக்குது அப்படின்னா ஹையர் அண்ட் ஹையர் பையிங்ஸ் ப்ராப்பராக சஸ்டெயின் ஆகுதுன்னா பையிங் ட்ரேட் போங்க. அப்படி இல்லாமல் எடுத்த உடனேயே வந்துட்டு ஒரு புல் பேக் கொடுத்து க்ளோசிங் ப்ரைஸ்க்கு நேராக செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா மார்க்கெட் மேபி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்துட்டு செல்லிங் வந்து 46,000 வரையும் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது 2-3 அனாலிசிஸ் தான். நான் 2-3 ட்ரேட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ரேட் ஆப்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணிக்கோங்க. புரியாதவங்க லெவல்ஸை இன்னும் ஒரு தடவை பாருங்க. நான் எதை க்ளோசிங் ப்ரைஸ் சொன்னேன், எதை வந்துட்டு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக சொல்லியிருக்கேன், எதை வெர்ஜின் சிபிஆர்னு சொல்லியிருக்கேன்னு பாருங்க. வெர்ஜின் சிபிஆர்னா எந்த ஒரு கேண்டலும் பாஸ் ஆகாத வெர்ஜின் சிபிஆர். அதை பற்றி வீடியோ வேணுங்கிறவங்க என்னோட எஜுகேஷன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான அனாலிசிஸ் அவ்வளோதான். அதாவது வந்துட்டு லாஸ் வருது ப்ராஃபிட் வருதுன்னு வரி பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரேடிங் டிசிப்ளினை ப்ராசஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட அனாலிசிஸ் வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒரு ட்ரேடர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே அனாலிசிஸ் தான். எந்த ஒரு கால்ஸோ எந்த ஒரு செட்டப்ஸ்க்கு முன்னாடி அனாலிசிஸ் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே மார்க்கெட்டோட பேஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அதிக அமௌண்ட்டு நோவாய்ஸ் ட்ரேடராக இருக்கும்போது லூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க. நம்மளோட சேனலில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு என்னோட இந்த மார்க்கெட் லிஸ்ட் வீடியோக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் தரீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு எல்லாம். மீதி இருக்கவங்களும் கூட இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த சேனலில் இருக்க வீடியோஸை பாருங்கள். ஸோ தட் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.